கிரகப்பிரவேசம் பை ராபர்ட் பிளாக். ரயில் தாமதமாக வந்து சேர்ந்தது. நேரம் நிச்சயமாக 9 தாண்டிவிருக்கும். அச்சமயம் ஹைடவர் ஸ்டேஷன் நடைமேடையில் தான் மட்டும் தனியாக நிற்பதை நடாலியா உணர்ந்தாள். அந்த ஸ்டேஷனுக்கு வெளியே நகரம் ஏதும் இல்லை. அதனால் ரயில் நின்று உடனே புறப்பட்டுவிடும். தவிர இரவு நேரங்களில் ஸ்டேஷனையும் மூடிவிடுவார்கள். குழம்பி போன நடாலியாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. டாக்டர் பிரேஸ் கிரேடில் அங்கு வந்து காத்திருப்பார் என அவளே முடிவு கட்டியிருந்தாள். அவள் லண்டனை விட்டு புறப்படும் முன்னர் தான் வந்தடைய போகும் நேரத்தை தன் மாமாவுக்கு தந்தி வாயிலாக அனுப்பியிருந்தாள். ஆனால் ரயில் தாமதமானதால் அவர் காத்திருந்து விட்டு பின்னர் போய்விட்டிருக்கக்கூடும் என்று நினைத்தாள். ஒன்றும் புரியாமல் தத்தளித்த நடாலியா பார்வையை சுழற்றிய போது சிக்கலுக்கு தீர்வாக டெலிபோன் பூத் ஒன்றை கண்டாள். டாக்டர் பிரேஸ் கிரேடில் கடைசியாக எழுதிய கடிதம் பர்சில் இருந்தது. அதில் அவருடைய முகவரியும் தொலைபேசி எண்ணும் குறிக்கப்பட்டிருந்தன. அவள் பர்ஸை துழாவியபடியே டெலிபோன் பூத்தை அடைந்தபோது கடிதத்தை கண்டெடுத்து விட்டாள். ஆனால் தொடர்பு அவ்வளவு சுலபமாக கிடைக்கவில்லை. ஆபரேட்டர் தொடர்பு நெடுநேரம் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பின் தொடர்ந்து மணியடிக்கும் சப்தம் கேட்டது. டெலிபோன் பூத்தின் கண்ணாடி கதவின் வழியே தெரிந்த உயரமான மலைத்தொடர்ச்சி இடையூறுக்கான காரணத்தை சொல்லியது. என்ன செய்யறது? இந்த மேற்கு பிரதேசம் கொஞ்சம் கூட டெவலப் ஆகாத சரியான நாட்டுப்புறம். நடாலியா மனதுக்குள் முணங்கிக் கொண்டாள். ஹலோ ஹலோ. திடீரென்று ஒரு பெண்ணின் குரல் லைனில் தொடர்ச்சியாக ஒலிக்க ஆரம்பித்தது. அச்சமயம் இடையூறு ஏதுமில்லை. ஆனால் அக்குரலோடு சேர்ந்து வேறு பல குரல்கள் இரைச்சலாக கேட்டன. நடாலியா ரிசீவரை வாயருகே கொண்டு வந்து தெளிவாக பேசத் தொடங்கினாள். நான் நடாலியா பேசுறேன். அங்க டாக்டர் பிரேஸ் கிரேடில் இருக்கிறாரா? நீங்க யாருன்னு சொன்னீங்க? நடாலியா நடாலியா திரும்பவும் சொன்னாள். நான் அவரோட பேசணும், முடியுமா? ஒரு நிமிஷம். சற்று நேரம் காத்திருந்த போது முன்பு கேட்ட ஒலிகள் அதிகரித்தார் போல தோன்றியது. அதன் பின் நடாலியா தெளிவான ஆண் குரல்களை கேட்டாள். ஹலோ நடாலியா, நான் தான் டாக்டர் பிரேஸ் கிரேடில். வாட் ஏ சர்ப்ரைஸ். என்னது சர்ப்ரைஸா? இன்னைக்கு காலையில் தானே லண்டன்ல இருந்து தந்தி அனுப்பிச்சேன். அது கிடைக்கலையா? நடாலியா தன்னுடைய பேச்சில் பொறுமை இன்மையை உணர்ந்தாள். இந்த ஏரியாவில் டெலிகிராம் சர்வீஸ் சரியாக இல்லை. பிரேஸ் கிரேடில் மன்னிப்பு கேட்கும் தோணியில் மெலிதாக சிரித்தபடி, ஆமாம், நீ அனுப்பின தந்தி வந்து சேரல என்றார். அவர் திரும்பவும் மெலிதாக சிரித்தார். சரி, இப்போ நீ எங்கே இருக்க? ஹைடவர் ஸ்டேஷன். ஐயோ, அந்த இடம் இங்கேருந்து சரியா நேர் எதிர்பக்கமாச்சே. எதிர்பக்கத்துலையா? ஆமாம், நீ ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பீட்டர்ஸ்பையிலிருந்து ஃபோன் வந்துடுச்சு. ஏதோ இழவெடுத்த அப்பெண்டிக்ஸ்னு சொன்னாங்க. ஆனால் அது சாதாரண வயிற்று வலியாக தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் நான் அங்கே போயே ஆகணும், ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஐயா, இதை மாதிரி ஜென்ரல் கேஸுகளை ட்ரீட் பண்ணுறத கதையை விடாதீங்க. எமர்ஜென்சி. இந்த பக்கத்தில் டாக்டருங்க நிறைய பேர் இல்லை, தேங்க் காட். அதே மாதிரி நிறைய பேஷண்ட்டும் இல்லை. டாக்டர் திரும்பவும் சிரிச்சு விட்டு சொன்னார். சரி, நீ ஸ்டேஷனில் தானே இருக்கிற? அந்த இடத்துக்கு மிஸ் பேட்சை அனுப்புகிறேன். லக்கேஜ் ஜாஸ்தியா இல்லை கம்மியா? கையில் ஒரே ஒரு பெட்டி மட்டும்தான். மற்ற லக்கேஜுங்க அப்புறமா போட்டில் வரும். என்னது போட்லையா? நான் ஃபஸ்ட்டு போட்ட லெட்டரில் அதை பற்றி சொல்லியிருந்தேனே. சொல்லியிருப்பேன், பரவாயில்ல. மிஸ் பிளம்பர் அங்கே நேராக வந்துடுவாங்க. நான் ஸ்டேஷன் பிளாட்பாரத்துலேயே வெயிட் பண்ணுறேன். என்ன சொன்ன? சரியாக கேட்கல, கொஞ்சம் சத்தமாக பேசு. பிளாட்பாரத்துலேயே நிற்கிறதா சொன்னேன். ஓ அப்படியா? டாக்டர் பிரேஸ் கிரேடில் மறுபடியும் பழைய சிரிப்பை உதிர்த்தார். இங்கே பார்ட்டி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, அதான் சரியாக கேட்கல. அச்சச்சோ,
சிவபூஜையில் கரடி மாதிரி வந்துட்டேனா? எதுக்கு கேட்குறேன்னா, நீங்கள் வர என்னை எதிர்பார்க்காத இந்த நேரத்தில். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அவங்க டக்குன்னு கிளம்பிடுவாங்க. நீ பிளம்பர் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. தொலைபேசியின் தொடர்பு துண்டிக்கப்பட நடாலியா நடைமேடைக்கு திரும்பினாள். அவள் ஆச்சரியப்படும் வகையில் மிக குறைந்த நேரத்தில் ஒரு கார் சாலையிலிருந்து வழுக்கி கொண்டே வந்து தண்டவாளத்தருகே நின்றது. அதிலிருந்து பெண்மணி ஒருத்தி கீழே இறங்கி நடாலியாவை அழைத்தாள். உயரமாகவும் வெளுத்த கேசமும் கொண்டிருந்த அப்பெண் சற்று கசங்கி போன சீருடையை அணிந்திருந்தாள். அவள் நடாலியாவின் பெட்டியை வாங்கி பின் சீட்டில் வைத்துவிட்டு, நீங்க ஏறிட்டீங்கன்னா கிளம்ப வேண்டியதுதான் என்றாள். நடாலியா காருக்குள் அமரும் வரை பொறுமையின்றி தவித்த அந்த பெண் அவள் ஏறியதும் படார் என்று கதவை சாத்திவிட்டு என்ஜினை இயக்க வண்டி சாலையில் சீறியது. காரின் ஸ்பீடாமீட்டர் முள் முடிகளில் 70 தொட நடாலியா திடுக்கிட்டு போனாள். அதை மிஸ் பிளம்மர் கவனித்து விட்டாள். சாரி, டாக்டரை கூப்பிட்டிருக்காங்க, நான் டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. எஸ், வீட்டில் கெஸ்ட்டுங்க வந்திருக்காங்க இல்லையா? ஓ, டாக்டர் சொல்லிட்டாரா? மிஸ் பிளம்மர் சாலை சந்திப்புகளில் ஸ்டீரிங்கை வேகமாக திருப்ப டயர்கள் கீறிச்சிட்டன. நடாலியா சில விவரங்களை இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டுமென்று தீர்மானித்தாள். என்னோட மாமா என்னை மாதிரி டைப்புன்னு தெரியுமா? நடாலியா பேச்சு கொடுத்தாள். அடடா, இதுக்கு முன்னாடி அவரை நீங்கள் பார்த்ததே இல்லையா? இல்லை, நான் சின்ன வயசாக இருக்கிறப்பவே எங்கள் அப்பா அம்மா ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க. நான் இங்கிலாந்து வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னும் கரெக்டாக சொன்னால் கான்ஃபெராவில் இருந்து வெளிவர்ற ஃபஸ்ட்டு ட்ராவலே இதுதான். உங்களோட அம்மா அப்பா 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க. அதை பற்றி டாக்டர் சொல்லலையா? நடாலியா கேள்வி எழுப்பினாள். சொல்லலைன்னு தோணுது. நான் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. மிஸ் பிளம்மர் சுருக்கமாக சொன்னபோது ஒரு திருப்பத்தில் கார் காட்டுத்தனமாக கீறிச்சிட்டது. கார் ஆக்சிடெண்ட் நான் சொன்னீங்க? விவரம் இல்லாதவங்க எதுக்கு கார் ஓட்டணும்னு டாக்டர் அடிக்கடி சொல்லுவார். அவள் பக்கவாட்டில் தலையை திருப்பி நடாலியாவை துருவினாள். நீ டாக்டர் வீட்டில் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆக போகிற, அப்படி தானே? ஆமாம். அவரை என்னோட கார்டியனாக போட்ட பிறகு லெட்டர் போட்டிருந்தாரு. அதிலிருந்து அவர் என்ன மாதிரி டைப்புன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் லெட்டரில் இருந்து அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை? அந்த மெலிந்த முகத்துக்காரி ஆமோதிக்கும் பாவனையில் மௌனமாக தலையசைக்க நடாலியா உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்பட்டாள். நிஜத்தை சொல்றதுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி நான் பைத்தியக்கார டாக்டர் ஒருத்தரை கூட பார்த்ததே இல்லை. இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையா? மிஸ் பிளம்மர் தோள்களை குலுக்கினாள். நீங்க அதிர்ஷ்டம் பண்ணவங்க. நான் சில பேரை பார்த்துருக்கேன். ஏதோ எங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரிகிற மென்டாலிட்டி அவங்களுக்கு. ஆனால் இவங்களோட கம்பேர் பண்ணால் டாக்டர் பிரேஸ் கிரேடில் டபுள் ஓகே அப்படி இப்படின்னு விட்டு கொடுத்துருப்பார். அவர் எப்பயுமே பிஸியாக இருக்கிற மாதிரி தோணுது. நோயாளிங்க நிறைய பேர் கிடைப்பாங்க, பணக்காரங்க. மிஸ் பிளம்மர் கருத்து சொன்னாள். உங்களோட மாமா ஓஹோன்னு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. வீடு, காரு, அது சரி, எல்லாத்தையும் நீங்களே பார்க்க போறீங்களே. மறுபடியும் அந்த கார் வயிற்றை புரட்டும் திருப்பம் ஒன்றில் திரும்பி இரும்பு கேட்டுக்கிடையே நீண்டிருந்த சாலையில் ஓடி தூரத்தில் மரங்களுக்கு இடையே அமைந்திருந்த வீட்டை நெருங்கியது. வீட்டின் மூடப்பட்ட ஜன்னல்களின் இடுக்கு வழியே மங்கலான வெளிச்ச கசிவை கவனித்த நடாலியா ஐயோ என்று மெல்ல முணுமுணுத்தாள். என்னாச்சு? இன்னைக்கு சனிக்கிழமை அதுவுமா நடக்கிற பார்ட்டியில் நான் தொந்தரவாக வந்துட்டேன். அதை பற்றி கவலைப்படாதீங்க, மிஸ் பிளம்மர் ஆறுதலாக சொன்னாள். இங்கே ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. நான் வேலைக்கு சேரும்போதே டாக்டர் என்கிட்ட சொன்னார். மிஸ் பிளம்மர் இதை சொல்லும்போதே பிரேக்கை அழுத்த அந்த வண்டி ஒரு கருப்பு நிற லிமேசின் காருக்கு பின்னே நின்றது. இறங்குங்க, சுறுசுறுப்பாக சொன்ன மிஸ் பிளம்மர் பின் சீட்டில் இருந்த லக்கேஜை எடுத்துக்கொண்டு படியேறினாள். பிறகு
பாக்கெட்டுக்குள் கையை விட்டு சாவியை தேடினாள். கதவை தட்டுறதுல பிரயோஜனம் இல்லை, அவங்க காதில் விழாது. மிஸ் பிளம்மர் கதவை திறந்தபடி கூறினாள். கதவு திறந்ததும் தொலைபேசியில் கேட்ட குரல்கள் இப்பொழுது தெளிவாக ஒலித்தன. மிஸ் பிளம்மர் உள்ளே நுழைந்தாலும் நடாலியா வாசலில் தயங்கியபடி நின்றிருந்தாள். வாங்க வாங்க. நடாலியா உள்ளே நுழைந்ததும் மிஸ் பிளம்மர் கதவை மூடிவிட உட்புறத்து பிரகாசமான விளக்கொலிக்கு கண்களை பழக்கப்படுத்த இமைகளை மூடி மூடி திறந்தாள். ஒரு நீண்ட அதே சமயம் பெருமளவு இடம் காலியாக இருந்த ஹாலில் தான் இருப்பதை அவள் உணர்ந்தாள். அவளுக்கு நேர் எதிர்ப்பக்கத்தில் படிக்கட்டு மேலேறின. அதன் கைப்பிடி சுவரை ஒட்டினார் போல் ஒரு மேஜையும் நாற்காலியும் இருந்தன. அவளுக்கு இடதுபுறம் கருப்பு கண்ணாடியிட்ட கதவு இருந்தது. அதில் ஒரு பித்தளை பட்டையில் டாக்டரின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்ததால் அநேகமாக அது அவருடைய அலுவல் அறையாக இருக்குமென யூகித்தாள். வலது பக்கத்தில் பெரியதொரு மதுவருந்தும் அறை இருந்தது. அதன் ஜன்னல்களில் கனமான திரைசீலைகள் இருந்தன. சப்தம் அங்கிருந்துதான் வந்து கொண்டிருந்தன. நடாலியா படிக்கட்டை நோக்கி நடந்தபோது ஒரு கணம் அந்த அறைக்குள் பார்வையை வீசினாள். அங்கே ஒரு பெரிய மேஜையை சுற்றி 10-12 பேர் அமர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமானவர்கள் போல் கைகளை ஆட்டியபடி பேசிக்கொண்டிருந்தார்கள். மேஜையின் மேலே உயர் ரக மது வகைகள் இருந்தன. அங்கே திடீரென சிரிப்பு வெடித்தது. யாரோ ஒரு விருந்தாளி டாக்டரின் உபசரிப்பை கேலி செய்திருக்கிறாள். நடாலியா யாரும் தன்னை கவனித்துவிடக் கூடாது என்ற பதபதைப்பில் அறையை அவசரமாக கடந்தாள். அதே சமயம் தன்னுடைய பெட்டியை மிஸ் பிளம்மர் கொண்டு வருகிறாரா என்றறிய தலையை திருப்பினாள். மிஸ் பிளம்மர் வந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய கை வெறுமனே இருந்தன. நடாலியா படிக்கட்டை நெருங்கியதும் மிஸ் பிளம்மர் தலையை ஆட்டினாள். இப்போ நீங்கள் மேலே போக வேணாம், கொஞ்சம் உள்ளே வந்து உங்களை அறிமுகம் செஞ்சுக்கங்க. நான் முதல்ல உங்கள் ரூமை அரேஞ்ச் பண்ணிடுறேனே, ஏன்னா நீங்கள் வர்றதை பற்றி டாக்டர் சொல்லவே இல்லை. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் முகத்தை டாக்டர் எப்போ வேணும்னாலும் வந்துடுவார், அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கணும். மிஸ் பிளம்மர் சட்டென்று நடாலியாவின் கையை பற்றி காரை வேகமாக ஓட்டியது போல அவளை தரதரவென வெளிச்சம் நிறைந்த அறைக்குள் இழுத்துச் சென்றாள். இவங்க தான் டாக்டரோட மருமக, மிஸ் நடாலியா ரிவர்ஸ், ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்காங்க, மிஸ் பிளம்மர் அறிவித்தாள். அறைக்குள் நிகழ்ந்து கொண்டிருந்த உரையாடல்களின் ஒலிகளை அவளுடைய குரல் ஊடுருவ முடியாவிட்டாலும் சில தலைகள் நடாலியாவின் பக்கம் திரும்பின. சற்று தடியாகவும் குட்டையாகவும் அதே சமயம் ஜாலியாக இருந்த ஒருவர் நடாலியாவின் பக்கம் தாவி பாதி காலியான தம்ளாரை ஆட்டினான். ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கீங்க, அப்போ ரொம்ப தாகமாக இருப்பீங்க, இந்தா இதை வச்சுக்கோங்க, நான் வேற ஒன்றை எடுத்துக்கிறேன். நடாலியா பதில் சொல்லும் முன் அவன் மேஜை அருகே இருந்த கூட்டத்தில் கலந்து விட்டான். இவன் மேஜர் ஹாமில்டன், மிஸ் பிளம்மர் அடிக்குரலில் பேசினான். போதை ஜாஸ்தியா போனாலும் அருமையான மனுஷன். மிஸ் பிளம்மர் அப்பால் நகர்ந்து போக நடாலியா ஒன்றும் புரியாமல் கையிலிருந்த டம்ளரை பார்த்தாள். அதை எங்கே வைப்பதென்றும் தெரியவில்லை. நான் அதை பார்த்துக்கிறேன். ஒருவன் முன்னே வந்து அவளுடைய கையிலிருந்த டம்ளரை வாங்கி கொண்டான். அவனுக்கு வெளுத்த தலைமுடி, கருப்பு மீசை, நல்ல உயரம், மொத்தத்தில் ஆளுமையான தோற்றம். தேங்க்ஸ், பரவாயில்ல, மேஜரை கண்டுக்காதீங்க, பார்ட்டியில் இதெல்லாம் சகஜம்தான். அவன் தலையசைத்தபடி அறையின் மூலையில் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை சுட்டி காட்டினான். அவள் சிரித்து கொண்டே இருந்த 3 ஆண்களிடம் பேசிக்கொண்டிருந்தாள். இது ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி, அதனால் நீங்கள் இங்கேயா இருக்கீங்க மேஜர் ஹாமில்டன் என்று மிஸ் பிளம்மர் சொன்ன அந்த குள்ள மனிதன் திரும்பவும் நடாலியா அருகே வந்தான். அவனுடைய கையில் வேறொரு டம்ளரும் செவ்வண்ண முகத்தில் சிரிப்பும் இருந்தன. நான் பூமராங் மாதிரி திரும்ப வந்துட்டேன். பிறகு அவன் வெடி சிரிப்பு ஒன்றை உதிர்த்துவிட்டு, ஆஸ்திரேலியாவில் பூமராங் பார்த்துருப்பீங்கல்ல, நான் கூட கலிஃபோர்னியாவில் ஆஸ்திரேலியா ஆளுங்களை பார்த்துருக்கேன். ஆனால் மேஜர் ப்ளீஸ்,
அந்த நெட்டை மனிதன் நடாலியாவை பார்த்தான். அவனுடைய தோற்றம் உறுதியாக இதற்கு முன்னர் எங்கோ பார்த்திருக்கும் நினைப்பை தந்தது. அட, இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்திருக்க முடியும்? அவன் சற்று நகர்ந்து மேஜரின் கையிலிருந்த டம்ளாரை பிடுங்கிக் கொண்டான். இதோ பாருங்க, மேஜரின் வாயிலிருந்து எச்சில் தெரித்தது. நீங்க சாப்பிட்டதும் போதும், வெளியில போற நேரம் வந்துடுச்சு. வெளியில போறதுக்கு எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஒன்றும் வேணும். மேஜர் சுற்றிலும் பார்வையை வீசிவிட்டு அனுமதி கேட்கிறது போல கைகளை ஆட்டினார். என்னை தவிர எல்லாரும் குடிக்கிறாங்க. அவர் டம்ளாருக்காக முன்னோக்கி சாய அந்த நெட்டை மனிதன் அப்பால் நகர்ந்தான். பிறகு அவன் நடாலியாவை பார்த்து சிரித்து கொண்டு மேஜரை சற்று தொலைவு நகர்த்தி கொண்டு போய் காதுக்குள்ள ஏதோ சொல்ல மேஜர் எக்கச்சக்க போதையில் மிகைத்தனமாக தலையை ஆட்டினார். நடாலியா அறையை துருவி பார்த்தாள். பியானோ அருகில் முக்காலியின் மீது அமர்ந்திருந்த வயதான ஒரு பெண்மணியை தவிர வேறு யாருமே அவளை கவனிக்கவில்லை. அவள் நடாலியாவை ஆணியடித்தாற் போல் விரிக்க, அந்த பார்வையை பார்ட்டிக்கு நீ ஒரு இடைஞ்சல் என தன்னை குற்றம் சுமத்துகிறார் போல நடாலியா உணர்ந்து அவசரமாக திரும்ப மூலையில் அமர்ந்திருந்த அந்த பெண் திரும்பவும் பார்வையில் விழுந்தாள். அப்பொழுது உடையை மாற்றும் எண்ணம் மேலோங்க வாசலுக்கு வந்து பிளம்மரை தேடினார். ஆனால் அவளை காணோம். பிறகு ஹாலின் மத்தியில் நின்று படிக்கட்டை துருவியபடி மிஸ் பிளம்மர் என்று குரல் கொடுத்தார். அதற்கு பதில் வரவில்லை. அப்பொழுது ஹாலில் இருந்த மற்றொரு அறை கதவு திறந்திருப்பதை கண்டாள். திடீரென்று கதவு அகலமாக திறக்கப்பட உள்ளிருந்து மிஸ் பிளம்மர் அவசரமாக வெளியே வந்தாள். அவளுடைய கையில் கத்திரிக்கோல் ஒன்று இருந்தது. நடாலியா குரல் எழுப்பி அவளுடைய கவனத்தை கவரும் முன் மிஸ் பிளம்மர் ஹாலின் மறுகோடிக்கு சென்று விட்டாள். இங்கே எல்லோருமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்காங்க. ஆனால் பார்ட்டின்னு வந்துட்டா அப்படி தான் இருப்பாங்க. நடாலியா தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். அவள் மிஸ் பிளம்மரை தொடரும் நோக்கத்தில் படிக்கட்டை நோக்கி நடந்தாள். ஆனால் திறந்திருந்த அறையின் வாசலில் நின்றுவிட்டாள். தன் மாமனின் ஆலோசனை அறையாக ஆர்வத்துடன் உற்று பார்த்தாள். அது மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. அலமாரிகளில் வரிசையாக புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தன. அவற்றுக்கு முன்னால் தோலால் உறையிடப்பட்ட சோபாக்கள் இருந்தன. அறையின் ஒரு முனையில் நோயாளிக்கான படுக்கையும் ஒரு பெரிய மேஜையும் இருந்தன. மேஜையின் மேலே ஒரு தொலைபேசியை தவிர வேறு எதுவும் இல்லை. அதிலிருந்து ஒரு மெல்லிய பிரவுன் நிற வயர் தொங்கிக் கொண்டிருந்தது. தொங்கிக் கொண்டிருந்த வயர் நடாலியாவை ஏதோ செய்ய அவள் தன்னை அறியாமலேயே அறைக்குள் வந்து தொலைபேசியை உற்று பார்த்தாள். அடுத்த வினாடி தன்னை சஞ்சலப்படுத்திய விஷயத்தை உணர்ந்து கொண்டாள். சுவரிலிருந்து இணைப்பிலிருந்து உயர் துண்டிக்கப்பட்டிருந்தது. மிஸ் பிளம்மர் என்று முணுமுணுத்த நடாலியா அவளுடைய கையில் கத்திரிக்கோலில் இருந்ததை ஞாபகப்படுத்தி கொண்டாள். ஆனால் எதற்காக அவள் இதை செய்ய வேண்டும்? திடீரென முதுகு குறுகுறுக்க சட்டென்று திரும்பிய நடாலியா நெட்டை மனிதன் நின்றிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு போனாள். அவன் நடாலியாவின் எண்ணங்களை பரிபூரணமாக படித்தவன் போல், இது ஒரு ஃபேர்வெல் பார்ட்டின்னு சொன்னேன்ல, அதனால போனுக்கு அவசியமில்லை என்று சொல்லிவிட்டு மெலிதாக சிரித்தான். இந்த முறையும் அவனை முன்பே கண்டிருப்பது போன்ற நினைப்பு நடாலியாவுக்கு உண்டாகி உடனடியாக அதற்கான காரணத்தையும் உணர்ந்தாள். அவனுடைய சிரிப்பு, அதை டெலிஃபோனில் கேட்டிருக்கிறாள். உணர்ச்சி வசப்பட்ட நடாலியா, என்ன விளையாடுறீங்களா? நீங்க தானே டாக்டர் பிரேஸ்கிரீடல் என்று வெடித்தாள். இல்லை. அவன் தலையை ஆட்டியபடி அறைக்குள் நடந்தான். விஷயம் என்னன்னா, நீ வரப்போறது பற்றி எங்களுக்கு தெரியாது. நீ ஃபோன் பண்ணிய போது எல்லாருமே கிளம்புற ஸ்டேஜில் இருந்தோம். சில வினாடிகள் அமைதியாக கழிந்தன. பிறகு நடாலியா, அப்ப என்னோட மாமா எங்கே என்று கேட்டாள். அதோ அங்க
நடாலியா நோயாளியின் படுக்கைக்கும் சுவருக்கும் இடையே இருந்த இடைவேளையில் விழுந்து கிடந்தவரை கண்டு தத்தளித்தாள். கொஞ்சம் ஏடாகுடமா ஆயிடுச்சு. எதிர்பாராம கிடைச்ச சந்தர்ப்பம். அதுக்கு அப்புறமா தான் எல்லோரும் குடிக்க ஆரம்பிச்சாங்க. நெட்டையன் நிதானமாக சொன்னான். அவனுடைய குரல் அடங்க திடுதிப்பென்று பார்ட்டி சப்தம் நின்று போனதை உணர்ந்த நடாலியா வாசலை பார்த்தபோது அவர்கள் எல்லோரும் அங்கே ஒன்று திரண்டு தன்னை வெறிப்பதை உணர்ந்தாள். திடீரென்று அந்த கும்பல் 2 பக்கமாக பெரிய மிஸ் பிளம்மர் அறைக்குள் நுழைந்தாள். அவள் சீருடைக்கு மேலே பொருத்தமில்லாமல் கம்பளி கோட் ஒன்றை அணிந்திருந்தாள். ஐயோ, அடிபட்டு கிடக்கிற டாக்டரை பார்த்துட்டீங்களா? நடாலியா தலையை அசைத்தவாறு ஒரு அடி முன்னோக்கி நடந்தாள். இம்மிடியட்டா நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும். அது சரி, மற்றவங்கள நீங்கள் பார்க்கணுமே. டாக்டரோட அசிஸ்டண்ட்டுங்க எல்லாருமே மாடியில் கிடக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுவீங்க, மிஸ் பிளம்மர் நிதானமாக சொன்னாள். இப்போ ஆண்களும் பெண்களும் அறைக்குள் நுழைந்து மிஸ் பிளம்மரின் பின்னே நின்று கொண்டு தொடர்ந்து வெறித்தனர். நடாலியா அவர்களை பார்த்து கெஞ்சலாக, இந்த மாதிரி காரியத்தை பண்ணவன் முழு பைத்தியமாகத்தான் இருக்கணும். உடனே அவனை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும் என்றாள். குழந்தை மாதிரி உளராத, மிஸ் பிளம்மர் முணுமுணுத்தபடி கதவை சாத்தி பூட்டியதும் அவர்கள் முன்னே நகர்ந்தனர். மிஸ் பிளம்மர் தொடர்ந்து பேசினாள். இந்த இடமே ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான். முற்றும்.